அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இன்னைக்கு மாபெரும் சக்தியா விஜய் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சரா இன்னைக்கு இருக்காரு தமிழகத்துல. இந்த ஆட்சிய எந்த கொம்பனாலையும் யாரும் அசைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியா இளைஞர்களுக்கு மத்தியில இருக்காரு. இன்னைக்கு அவரு சொன்ன வாக்குறுதி எல்லாம் நிறைவேத்தல, உண்மைதான். ஆனா இன்னைக்கு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு ஊழல், மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ லஞ்சம் வாங்கி தமிழகத்துல இருக்கக்கூடிய எல்லா துறையிலையும் எந்த விதமான ஒரு காசு எதுவுமே கிடையாது. திரும்பவும் ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச காலம் பொறுங்க. ஒரு 6 மாத காலத்துக்குள்ள இதுக்கெல்லாம் எல்லா தீர்வு நிச்சயம் கிடைக்கும். இது போக என்ன அப்படின்னா புதுசா முளைச்ச இன்னைக்கு அண்ணாமலை இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு மாபெரும் சக்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கிடையவே கிடையாது. சும்மா பேசுவாரு, அவ்வளவுதான். ஆனா அவரோட செயல்ல எந்த விதமான ஒரு எப்படி சீமான் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது எவ்வளவு ஒரு பிரமிப்பா பார்த்தோமோ, அதே போலதான் அண்ணாமலை அவர்கள் வரும்போது பிரமிப்பா பார்ப்பாங்க. ஆனா அதுக்கான ஒரு செயல்பாடு நிச்சயமா அவர்கிட்ட இருக்காது. சும்மா மக்களுக்கு தெரியாத சில கணக்கு வழக்குகளை சும்மா வாயில வந்ததெல்லாம் பேசுவார். கற்பனை கதையை தான் பேசுவார். இந்த மாதிரி அரசியல்ல இங்க ஊழல் நடந்திருக்கு, இங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க, இது பண்ணிருக்காங்க, அது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 10ல 1 சரியா இருக்கும். ஆனா மக்கள் பேசக்கூடிய நபரை நம்பி பல காலம் ஏமாந்துருக்காங்க. அதனால இப்ப பேசுறவங்களை யாரையும் நம்ப போறது இல்ல. அப்படி பார்த்தா அப்படின்னா சீமான் பேசிய பேச்சுக்கெல்லாம் அவர் எப்பவோ சிஎம் ஆயிருக்கணும். ஆனா மக்கள் அவரை ஏத்துக்கல. அதே போலதான் அண்ணாமலை இப்போ புதுசா விஜய் அவர்களுக்கு இன்னொரு 25 வருஷம் போட்டியா அண்ணாமலை இருப்பாராம். வாய்ப்பே கிடையாது. திருச்சியில போட்டியிட்டார் அப்படின்னா கூட ஒரு வாக்கு கூட அவருக்கு வராது. 4 இடங்கள்லயும் திரும்பவும் தாவேக்கா தான் வரும். தாவேக்கா தான் வரும். மக்கள் மத்தியில தாவேக்காக்கு இருக்க சப்போர்ட் வேற எந்த கட்சிக்கும் இப்ப இந்த 5 வருஷமா இருக்க போறது இல்ல. உள்ளாட்சி தேர்தலையும் திரும்பவும் யார் வருவாங்க அப்படின்னா டிவிக்கே தான் வரும். வேற எந்த கட்சியும் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. மக்கள் ஏதோ ஒரு வகையில ஒரு குருட்டு நம்பிக்கையில நம்பிட்டாங்க. அந்த நம்பிக்கைக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க. அந்த டைமுக்குள்ள அந்த டிவிக்கே எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த கட்சியை இன்னும் ஒரு 20-25 வருஷம் யாரும் அசைக்க முடியாது. விஜய வீழ்த்திட்டு விஜய் கட்சியில உள்ளவங்க யாரும் சிஎம் வர்றதுக்கான வாய்ப்பும் கிடையாது. திரிஷா வருவாங்க, ஆதவர்ஜனா வருவாங்க அப்படின்னு சும்மா புரளையை கிளப்பிக்கிட்டு இருக்காதீங்க. விஜய் அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கு, அந்த ஜாதக அமைப்பு படி கிட்டத்தட்ட ஒரு தொடர்ச்சியாக ஒரு 20 ஆண்டுகள் அவர் தான் தமிழ்நாட்டை ஆள போறார். அதனால வீண் வதந்திய யாரும் பரப்பாதீங்க. அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சி மிகவும் சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. போக போக பாருங்க, இன்னும் சூடு பிடிச்சி ஆட்டம் பயங்கரமா இருக்கும். ஏடிஎம்கே அமைச்சர்களும் சரி, டிஎம்கே அமைச்சர்களும் சரி, எத்தனை பேர் உள்ள போறாங்கன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இருக்கு கச்சேரி. தேங்க்யூ.